ஸோ பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்குள்ளேயே சொந்த டீமுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதில் என்னதான் நடந்தது, என்னதான் சொல்ல வராங்கன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஊச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிக் பாஸ் கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை நடக்குது போல இருக்கு. 2 டீமையும் கூப்பிட்டு வச்சு லிவிங் ஏரியாவில் ஏதோ பிக் பாஸ் பேசிட்டு இருக்கார் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதில் குறிப்பாக ரம்யா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ரம்யா ஏன் அந்த ஒரு விஷயத்தை இந்த தூக்கம் மேட்டரை எடுத்து அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கத்தை தான் அங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க, தூக்கத்தை தான் அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேட்டகிரியில் நான் நைட்டு இன்னைக்கு காலைல 5 மணி வரையும் முடிச்சுட்டு இருந்தேன். நம்ம இவனுங்களும் நெக்லஸ் எடுப்பானுன்னு பார்த்துட்டு அதில் நிறைய ஃபன் எலமெண்ட் தான் இருந்து தவிர்த்து நெக்லஸ் எடுக்கலை. அதை நான் இன்னொரு வீடியோவில் வரேன். ஸோ இதில் முயற்சியாக காலைல வரை வெயிட் பண்ணிட்டு யாருன்னா அது ரம்யா மற்றும் சாண்ட்ரா தான். அந்த ஒரு டாப்பிக்கை தான் இவங்க ஒரு பக்கம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ரம்யா வந்து அது கேட்டிருக்காங்க போல, தூங்குனது இவங்க கூட தான் தூங்கலன்ட்டு. ஸோ யாரெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தா அப்படின்ற கேட்டகிரியில் 2 நாள் எடுத்துக்கின்னு வச்சிங்களா, ஓவராலா 3 பேர் வருவாங்க. அதில் மையமாக கணக்கு எடுத்தீங்கன்னா பார்வதி அவர்கள், கமருதீன் அவர்கள், 3வது எஃப்ஜே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான தூங்கிய நபர்களில் முதலிடத்தில் எஃப்ஜே இருக்கிறார் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இந்த 3 பேரும் அந்த டீமில் நல்லா ஹெவி தூக்கத்தை தூங்கினாங்க. அதுதான் என்ன சொல்றாரு கமருதீன், 3 டேஸ் நைட்டு தூங்கினா அதை கேட்டிங்களா, இவனை கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு அதை பார்வதியும் சொல்றாங்க, கமருதீனும் சொல்றாங்க. எஃப்ஜேவும் தூங்கியது உண்டு. அதிகமா தூங்கினது எனக்கு தெரிஞ்ச வரை எஃப்ஜே தான். முந்தா நேரத்தில் எழுப்பும்போது நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நேத்தெல்லாம் போய் சீக்கிரமா தூங்கினாரு, அவரும் ஒரு நபர் தான். ஸோ அந்த கேட்டகிரியில கமருதீன் கேட்ட கேள்வியோ பார்வதி கேட்ட கேள்வியோ 100% கரெக்ட். அவனை தான் 3 நாள் தூங்கினா அவனை கேட்டிங்களான்ட்டு. அவனை கேட்காம விட்டது தப்பு, அவனையும் கேட்கணும். ஏன்னா அவர் மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது ஐயா, அவரும் தூங்கி இருக்காரு ஐயா. நேத்தெல்லாம் ஒரு அல்டிமேட் காமெடி சீனே நடந்ததுயா, அது விட்டுருங்க. அந்த டைலாக் இப்போ சொல்ல அடுத்த வீடியோவில் வர. ரம்யா வந்து அதுக்கப்புறம் ரம்யா தான் கேட்டு விட்டுருங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, 3 நாள் தூங்குனீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்னத்தை கிழிச்சிங்க. அதுக்கப்புறம் ரம்யா கூப்பிட்டு ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க போல இருக்கு. ரம்யா கூப்பிட்டு அதை கேட்டிருக்காங்க போல. சரி, 3 நாள் தூங்குனீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எஃப்ஜே கேட்குறான். அவன் கேட்குற கேள்வி நியாயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் ஒன்றும் பண்ணல, உட்காந்துக்கிட்டேன். முதல் நாள் நைட்டு மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்தாங்க. எப்படி முதல் நாள் நைட்டு மட்டும் ஒரு 2 மணி நேரம் உட்காந்தாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் அவங்க இந்த டீமுக்காகவும் எதுக்கவங்க எந்த உழைப்பும் போடல. ஐ மீன் அந்த டாஸ்க் பண்ணாங்க, அதை விட்டுருங்க. திருடுறதுக்கு என்ன முயற்சி பண்ணாங்க, நைட் என்ன எஃபர்ட் போட்டாங்கன்னு இருக்கு இல்லையா, அதுல இவங்களும் உட்காந்து பேசலை. அது கூட இவங்க எப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா, சொல்லு பேப், ஓகே பேப், நீ எப்படி இருக்க பேப் அப்படின்னு 2 பேரும் பேப் வைப்ல இருந்தாங்க. இல்லைன்னா நீ சபரிநாதன் அப்படின்ற நபர் முழிச்சிட்டு இல்ல அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டே அந்த நெக்லஸ் காணாம போயிருக்கும், நெக்லஸ் எங்கேயோ போயிருக்கும். அதுவே உங்க பக்கம் இல்லை. அது அவன் கேட்டது கரெக்ட். நீங்க என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டிருக்க வேண்டாம், நீங்க என்னத்த பண்ணீங்க அப்படின்றத கேட்டிருக்கலாம். இது கிழிச்சிங்கன்னும் போது நம்ம சபரிக்கு வந்து இவருக்கு கமருதீன் வந்து செம கண்டாயிட்டார். ஆமா, ஏய் நீ என்னடா கிழிச்ச அப்படின்ட்டு 2 பேரும் ஒண்ணுக்கு கிழிக்கல. அதுல என்னன்னா இவரு கிழிச்சுன்னு கேட்க, அவர் இவனை கிழிச்சுன்னு கேட்க, நல்லா கேட்டு நீங்களே கிழிச்சிக்கணும் அவங்கள. ஸோ ஆக மொத்தத்தில் மாத்தி நீங்களே உங்களை கிழிச்சிக்கிறீங்க அப்படித்தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, உடனே என்ன சொல்றாரு, நான் தான் வெளியே போயிட்டேன்ல அப்படின்னு. ஸோ கேமை விட்டு நீ வெளியே போவடா, அதுக்காக நான்லாம் போனா எப்படி, கேமை விட்டு நீ போவ, நான் போக மாட்டேன், ஐ ஒன்ட் கோ, யூ கோ அப்படின்ற மாதிரி மாத்தி அதுக்கு ஒரு அடிச்சுக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஃப்ஜே ஒரு டைலாக் வர்றாரு, உன்னா மாதிரி அவளுக்கு உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை. என்ன சொல்றாரு, உன்னா மாதிரி நான் அவளுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை. எப்படி, பார்வதிக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை, பார்வதிக்கு உட்காந்து நீ ஃபுல்லா சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்க, வேற என்னத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாரு. ஸோ அந்த கேம்லையுமே அதான் நடந்துச்சு. கேம்ல பார்வதிக்கு உண்டான சப்போர்ட்டை தான் கொடுத்துட்டு இருந்தார். பார்வதி கூட தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றது. அந்த டாஸ்க்லையுமே இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் கமருதீன். அதை தாண்டி இன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்கு. நேற்று வரையும் ஓகே, ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படின்னும் போது, ஸோ என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் பேச முடியும், அது பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. பட் அது நீ பல இடத்துல வந்து உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இல்லைன்றத ஓப்பனாக சொல்லிடுறேன். பார்வதிக்கு உட்காந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை அப்படின்றத சொல்றாரு. உடனே வந்து டேய் என்ன எதுக்குடா இழுக்கிற, எல்லாத்தையும் என்னை இழுத்து வச்சு ஏன் பேசுற, எப்படி என்ன எதுக்கு இழுக்கிற, என்னை இழுத்து வச்சு நீ ஏன்டா பேசுற, ஏன் பேசுற, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்றாங்க. இழுத்து வச்சு ஐ மீன் உங்களோட பர்சனல் திங்ஸ்ல போறதுக்கான உரிமை அவனுக்கு கிடையாது.
ஆனா அந்த டாஸ்க்ல நீங்க பண்ண விஷயத்த வந்து பேசி அட்ரஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. பட் இங்க ஒரு டாபிக் வந்து கமருதீன் மற்றும் எஃப்ஜேன்றது போச்சுன்னா அப்ப கமருதீனை பத்தி பேசணும், எஃப்ஜேவை பத்தி பேசணும். ஆனா பார்வதியை கொண்டு வரக்கூடாது அப்படின்றது நியாயம் தான். பட் அந்த கேம்ல நீங்களும் அவங்களும் உட்காந்து பேசி டீவியேட் ஆனீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணலாம். அதை பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு டாஸ்க்ல இருக்கீங்க, நீங்க 2 பேரும் அதிகமா பேசி டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணாம வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து அட்ரஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? டெஃபினெட்லி பண்ணுவாங்கல்ல. அதைத்தான் சொல்றாரா இல்ல நார்மலா நடக்கிறத சொல்றாரா தெரியல. அது அங்க நடந்ததை டாஸ்க்ல சொன்னா ஓகே. டாஸ்க்கை விட்டுட்டு வெளியே வேற எதனா நடந்துட்டு எடுத்துன்னு வந்து இதுல டாஸ்க்ல கனெக்ட் பண்ணி சொன்னா அது ஒரு பர்சனல்குள்ள போயிடும். இட் வாஸ் நாட் ஃபேர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, இது உடனே பார்வதி என்னை பத்தி அவனும் பேசக்கூடாது, ரைட்ஸ் கிடையாதுன்ன மாதிரி அப்படின்னும் போது சபரி பிக் பாஸ் பேசுறாரு, கம்முன்னு இருங்கடான்ட்டு. நீ எதுக்குடா என்னை பத்தி பேசுற, நீ எதுக்குடா என்னை பத்தி பேசுறன்ற மாதிரி பார்வதி கெத்த உட்காருன்ற மாதிரி ஒரு பக்கம் எஃப்ஜே வட. அதுக்கப்புறம் வந்து நானும் ஜஸ்ட் கண்டஸ்டன்ஸ் தான் புரிகிறதா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல ப்ரோமோ முடிச்சிருக்கு. சரி, ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்றது பார்ப்போம். அதுவும் எந்த பேசிஸ்ல அவன் மீன் பண்ணியிருக்கான்றது நம்ம லைவை பார்த்துட்டு பேசுவோம். விடைபெறுகிறேன். பாய் கைஸ்.